ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியா நரேஷ். வெல்கம் டு லக்ஷ்மி இளம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கின்னை நல்லா பராமரிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாவோட பிரைட்னிங் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். அதிலே பார்த்திங்கன்னா வாவோட சன்ஸ்க்ரீன். இது பார்த்திங்கன்னா மேட்டி ஃபினிஷ். இதில் பார்த்திங்கன்னா SPF 35 இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா SPF 55+ இருக்குது. இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாவோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நமக்கு செட் ஆகும். அது மட்டும் இல்லை, வாவோட ப்ராடக்ட்டில் எந்த விதமான பாரபன், சிலிகான், சல்ஃபேட் கிடையாது. எந்த விதமான கலர்ஸும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. வாவோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நான் வாவோட இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்ல ஒரு ஈவென்ட்டோட கொண்டு தரும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய டார்க் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய ஏஜ் லைன், நம்மளுடைய விரிங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் கொண்டு தரும். அது மட்டும் இல்லை, வாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் வாஷில் இருக்கக்கூடிய இந்த சிலிகான் ப்ரஷ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டீப் கிளென்சிங்காக நமக்கு எஃபெக்ட் பண்ணும். டீப் கிளென்சிங்காக பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ், டர்ட் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சிலிகான் ப்ரஷ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்கின்னை ஹார்ம் பண்ணாமல் நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த வாவோட சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு மேட்டி ஃபினிஷ். இதிலே ரெண்டு விதம் இருக்குது, SPF 35 அண்ட் SPF 55. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ராஸ்பெரி எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, கேரட் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவக்கடா ஆயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாகவே நமக்கு ஒரு சன் பிளாக் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இதில் UVA, UVB எல்லா ரேஸும் நமக்கு ஸ்கின் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வாவோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் தான். SPF 35 பார்த்திங்கன்னா PA++. SPF 55 பார்த்திங்கன்னா PA++ இருக்குது. இதை விட பார்த்திங்கன்னா இதில் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் நமக்கு அதிகமாக இருக்கனால இது சன் டேமேஜில் நமக்கு கூடுதலாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். மினிமம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறவங்க 50 உள்ளே பார்க்கலாம். அபவ் வேணும் 55 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ காட்டுறேன். டெமோ வீடியோவை பாருங்கள். வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்னை நல்ல டல்னஸை ரெடியூஸ் பண்ணி ஏஜ் ஸ்பாட் அண்ட் விரிங்கிள்ஸை கம்மி பண்ணிக்கும். இந்த சிலிகான் ப்ரஷ் நல்லா டீப்பாக நமக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய B5 அண்ட் E ஸ்கின்னை நல்லா ட்ரை அண்ட் டேமேஜ்லேருந்து நமக்கு ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னை நல்ல ஒரு ஈவன் டோன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் ஜஸ்ட் நீங்கள் பம்ப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஸ்கின் பார்க்க அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கும். வாவோட SPF 35 PA++. இது ஒரு மேட்டி ஃபினிஷ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாவோட SPF 55 எடுத்துருக்கேன், PA++. இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். நீங்கள் ஒரு 3 ஃபிங்கர்ஸில் எடுத்து அதை நல்லா டேப் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க. கொஞ்ச நேரம் ஆகும் அது நல்லா ஸ்கின்னில் நமக்கு செட் ஆகிறதுக்கு. ஸ்கெட் ஆனோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின் அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா UVA அண்ட் UVB ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை நேச்சுரல் பிளாக் பண்ணி கொடுக்கும். டெமோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கொடுத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டக்கப்புறம் என்னோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்போவுமே பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் லோஷனை வெளியே போகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். அது நல்லா ஸ்கின்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வேறு ஒரு ப்ராடக்ட் கூட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.